என்ன ஆனாலும் நம்ம கூட சில பேர் நிப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க. அது ரொம்ப நல்லது. சமீபத்தில என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபேமிலியா போயிட்டு வந்தேன். அந்த நண்பர் எனக்கு ஏன் அவ்வளோ நெருக்கமானார் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என்னுடைய ஒய்ஃப் கூட்டு போனப்ப, அந்த ஹாஸ்பிட்டல்ல சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கவே இல்ல. இந்த மாரி காசு வாங்கிட்டாங்க, சிலது பண்றதெல்லாம் பிடிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அது போஸ்ட்டா போட்டிருந்தேன் டைப் பண்ணி. நெறைய பேர் கீழ ஆமா அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிதான் இது அதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலை திட்டி நெறைய போட்டிருந்தாங்க. அப்ப இவரு கீழ கமெண்ட் பண்ணி என் நம்பர் கேட்டார். நம்பர் கொடுத்தேன். நம்பர் கொடுத்தோடனே கால் பண்ண உடனே நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் இருங்க அப்படி சொல்லிட்டு இங்க வந்துட்டு எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல சில உதவிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அது ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு, அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறதுக்கு வேணா நிறைய பேர் இருப்பாங்களே தவிர, உனக்கு பிரச்சனையா நான் வரேன் வா அப்படின்னு சொல்லி அந்த கைப்பிடிச்சு கூட நிக்கிற நபர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் கிடைக்கிறதும் கஷ்டம். சில டைம் அப்படிப்பட்ட நபரா மற்றவங்களுக்கு நாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதனால நமக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப நம்மளை தாங்கி பிடிக்கிறவங்க யாரு, நம்மளை சும்மா பிடிச்சிட்டு இருந்தவங்க யாரு அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரிய வருங்க.